மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது போர் மேகங்கள் மீண்டும் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சில மணி நேரங்களே ஆன நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்திருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் களத்தையும் அதிர வைத்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் முடக்குவதே தங்களின் பிரதான இலக்கு என அறிவித்துள்ள இஸ்ரேல், போர் நிறுத்தம் என்பது வெறும் ஒரு இடைக்கால நடவடிக்கை மட்டுமே என்றும், தங்களின் இலக்குகளை அடைவதற்கு பேச்சுவார்த்தை அல்லது போர் என எந்த வழியையும் கையாள தயார் என நெதன்யாகு திட்டவட்டமாக கூறியுள்ளார். குறிப்பாக தங்களின் கையில் எப்போதும் ஆயுதம் தயாராகவே இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் அதே சமயம் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் போர்க்களத்திற்கு செல்லவும் நாங்கள் தயார் என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி மேம்பாட்டை தடுப்பதும் ஹார்மூஸ் நீர்சந்தியை வணிகத்திற்காக முழுமையாக திறந்து வைப்பதும் இஸ்ரேலின் முக்கிய நிபந்தனைகளாக உள்ளன. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இருப்பினும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானின் கடும் கோபத்தை சம்பாதித்துள்ளது. பெய்ரூட் நகரில் நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருப்பது போர் நிறுத்தத்தின் பலவீனத்தை எடுத்துக்காட்டுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் தாம் தினசரி தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் வலுவாக இருப்பதாகவும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் மீண்டும் போர் மூழ்வது தவிர்க்க முடியாதாகிவிடும் என்பதே தற்போதைய கள நிலவரம். சர்வதேச நாடுகளின் தலையீடு எந்த அளவிற்கு இந்த பதற்றத்தை குறைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.